உன் நிலையில நீ இல்ல, அதனால உன் சும்மா விடு. Police station? Danger, danger. Captain, bottle. Immediately, sir. Immediately come. Come immediately. படிச்சிருந்தும் பணம் படைச்சவருக்கு மகளாய் பிறந்த அகந்தியில மதி கெட்டுட்டேன். ஏன் ரிவால்வர் உன்னச்சூடாது? குறுக்க வந்திருக்கானே அவரைத்தான் குறிப்பு. பண்புக்கு உறைவு பெண்மையை மறந்து அடக்கத்தை விட்டு பழைய தேடிக்கிட்ட பேரேனா எனக்கு நானே என்ன போன பெண் பிறக்கவே கூடாது. என் வழி தகாத வழி. என்னுடைய இந்த முடிவு திருத்தடும். இன்னும் உயர்ந்த உத்தமரான உங்க வாயால் என்ன மன்னிச்சுக்க. எனக்கு அந்த புண்ணியம் போதும். மன்னிக்கணும். மன்னிப்பீங்களா? ராமா, கவட சொல்லு. நான் மட்டும் இல்லை, இந்த உலகமே மன்னிக்க. ராமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மணி போன பாதையை மறந்து போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போக வாழும் உணராமல் சாமல் போகும். உணராமல் போக்கு உதவாமல் பொய்யான சில பேருக்கு அகரிகம் புரியாதரீகம் யாகது நாகம் முன்னோர்கள் சொன்னார்கள் நாகரீகம். நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன்.
அப்பா அம்மா ராஜா ராஜா அப்பா தம்பி தம்பி அண்ணா அண்ணா பாலு பாலு என்னப்பா கையில ஒண்ணும் இல்லம்மா சரியா போச்சு 3 நாள்ல கட்ட விட்டு என்னப்பா இதெல்லாம் உட்கார் நீ என்ன வேலையோ உமா போய் சீக்கிரம் காப்பிட்டு போறேன் வேண்டாம் வேண்டாம் எல்லாம் ஆச்சு அழாதீங்க இதுக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க மனசு பெத்த மனசு பித்து புள்ள மனசு கல்லுன்னு எத்தனை நாள் அண்ணன் தண்ணி செல்லல தெரியுமா அதெல்லாம் பழைய கதை இப்ப எல்லாம் செல்லுது 3 வேளை உடம்பு பார்த்தா தெரியல உன் மகன் தெரிஞ்சுக்கிட்டான் இப்படி கலகல வீடு பிச்சுன்னு இருந்தது போங்க சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சா அவன் மனசு ஆறுதலா இருக்கும் பாருங்க யார அவன் நானா வேண்டான்னு சொன்னேன் அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க கல்யாணம் ராஜா முதல்ல உன் பிடிவாத கொடுத்த விடு பெத்தவங்க மனசை கொஞ்சம் சந்தோஷப்பட்டப்பா மற்றவங்க கட்டாயத்துக்காக நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் அதனால ஏற்ற முடிவை தான் நீங்களே அப்பா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் அவங்க எண்ணத்துக்கு விரோதமா எதையுமே செய்யக்கூடாது தம்பி அதுக்கு சொல்லல அடாடாடாடா, நீ போ பின்னால பேசு அழகை மூடிய போதும்
சாந்தி 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 என்ன என்ன நல்ல கனவா காய்ச்சி விட்டுனா என்ன சொல்ற கனவான்னு கேக்குறான். கனவுதானே? யார கூப்பிட்டே சாந்தியா என்ன உளற நான் எங்க உளறேன் சுமாரு நீங்க சும்மா இருங்க அப்பா எந்த சாந்தி தெரியுமா கல்கத்தா ராமா உமா வீட்டுல ஓ அந்த பொண்ணா? என்ன நான் போய் கூட்டிட்டு வரவா பாருங்கப்பா பாலுவ. நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு தெரியுமா? பாரு. ராஜா உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கல? நல்லா கேட்டீங்கப்பா. எல்லாருமே சேர்ந்து எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுருங்க போல் போறேன் இறப்பா. தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு மேல பைத்தியம் பிடிச்சிருக்கிறது தப்பா? அப்பா ஏப்பா ஆசையை அடக்கி வச்சிருக்கதான் தப்பு. கடைசியா அது இப்படித்தான் காட்டி கொடுத்துரும். எப்படியோ நம்ம வீட்டுல கல்யாண யோகம் அடிக்கிருப்பா. என்ன விட மாட்டீங்க போல் இருக்கு. எப்படியோ போங்க என்ன செய்யும். அப்பாட உங்களை நினைச்சுதான் சார் பயந்தேன். எந்த ரோடு ஓரத்துல கத்துறீங்களோ உங்களை எங்கெல்லாம் தேடுறதுன்னு. சார் இன்னைக்கு என்ன கடையெல்லாம் லீவா இல்ல இதே ரோடு நினைச்சு படுத்துருக்காப்பியா? ஹலோ சார் எப்படியோ ஆள் இருக்குது. சாந்திமா சாந்திமா வாங்க. எப்ப வந்தீங்க? உமா வந்திருக்கா? ரயில் பிரயாணமாச்சே. எப்படிங்க பொம்பளைய கூட கூட்டி வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆமா. உங்க அண்ணா எப்படி இருக்காரு? நம்ம எல்லாம் போய் இறங்க வேண்டியதாங்க பாக்கி. அவ்வளவுதான் சிரிச்ச முகத்தோட ஜம்முன்னு நிப்பாரு. நீங்க சொல்றது ஒண்ணுமே விளங்கலையே. எனக்கு வழங்கிடுச்சு. முதல்ல மாடி விட்டு இறங்கி வாங்க. ஹலோ ஹலோ பாக்கி தம்பி நீங்களா எப்ப வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம இப்ப மெட்ராஸுக்கு போறோம். மெட்ராஸுக்கா? ஆமாங்க. உங்களுக்காக எங்க அப்பா அண்ணன் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு எனக்கு அண்ணி அனுப்புறேன். சாந்தி அப்பா நமஸ்காரம். என்ன மிஸ்டர் பிள்ளைவார் ரயிலுக்கு வண்டி அனுப்பிச்சிட்டீங்களோ? நேற்று ராத்திரி வண்டியை கட்டி ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுட்டானே. தூங்குவான். நல்ல வேலை செஞ்சீங்க. தேவகி மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சிருக்கியாமா? எல்லாம் தயாரா இருக்கு ஆச்சி. சும்மா போய் எடுத்து வந்துச்சுக்கோ. வண்டி வந்தாச்சு. சீக்கிரம் போ. என்னங்க பிள்ளைவார் கல்கத்தாவுல பொண்ணோட தகப்பனார் எப்படி? உத்ராட்சமா விஷயம் அடே அப்பா. கல்கட்டாவில் அவர் கைக்குள்ள அவரா ஸ்டேஷனே அவர் கைக்குள்ள. அப்பா இங்க பாத்தீங்களா உங்க மூத்த மருமகளை கூட்டிட்டு வந்துட்டேன். வாமா வா. இன்னையோட ஒரு பெரிய கவலை விட்டு ராஜ அக்காவை கூட்டு போ. பொண்ணு நல்ல உயரம் மகாலட்சுமி மாதிரி இருக்கா. கொஞ்சம் சதை பிடிச்சா சதி. ஆச்சி உங்க உள்ளங்கால கொஞ்சம் பாத்துட்டு போங்க. போதும் விலகியாச்சு. இருக்கு என்ன கரிசனை ஐயா. பொண்ணுக்கு திருஷ்டி போட்டுருமா? அதோ வர்றது யாருன்னு பாருங்க. இவன் இங்கேயே வந்தா? இவனா இவதான் சாந்தியோட தகப்பனாரு. இவனா மாசலாமணியா? அத்தா ஆத்திரப்படாது. என்ன அத்தானா? அடி சேர்ப்பான். அப்பா அவர் கல்கத்தா. என் வீட்டுக்குள்ள கால வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? ஜாதி கட்ட பையன். அப்பா இருங்கப்பா. இவர்தான் சாந்தியோட அப்பா. ஆமாண்டா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போயிட வேண்டியதான். இவங்க ரெண்டு பேரும் சதி செஞ்ச உன்னை வச்சிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சா இவங்களை நீயே வெட்டி போட்டுருவேன். முதல் இவங்களை வெளியே போய் சொல்லு. அப்பா வெளியே போறியா இல்லையா? கொஞ்சம் நிதானமா இருங்கப்பா. என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். ராஜா நீ பேசாத. முதல் இவங்களை வெளியே போய் சொல்லு. பெரிய தம்பி கிராமத்துக்கு தெரிஞ்ச விஷயம் கூட்டத்துல சொன்னா தப்பு ஒண்ணும் இல்ல. இந்த மாசிலாமணி இருக்கானே கீழ் ஜாதிக்காரன் உன் பண்ணையாளு. அட நம்ம உங்க அப்பாவோட தங்கச்சி அதான்ப்பா உங்க அத்தை. அதுக்கு இவனுக்கு ஏதோ காதல் வந்துடுச்சான். அப்ப நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க. கிராமத்தையே பகைச்சுக்கிட்டு
2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்களா? ராமுவத்துக்குமா? நல்ல காலம், 2 பேரும் வெட்டியே போட்டிருப்போம். தலையை வெளியே நீட்டாம ராத்திரியோட ராத்திரியா தப்பி 2 பேரும் பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. அங்க போன ஒரு குழந்தை, அநேகமா இந்த பொண்ணாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், பிறந்துச்சு. உடனே உங்க அத்தையும் செத்து போயிட்டாங்க. இவன் இந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு எங்கேயே வெளியூருக்கு ஓடிட்டான். இவ்வளவுதான்ப்பா விஷயம். அதனால நல்ல வார்த்தை சொல்லி 4 காசு கொடுத்து ரயிலே தனுப்பப்பா. உங்களுக்கும் ஊர் பெரியவங்களுக்கும் சொல்றேன், நாமெல்லாம் கிராமத்துல இருந்தாலும் உலக போக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் இல்லையா? சொல்லு. காதல் கல்யாணம் மத்ததை விட ரொம்ப சிறப்பானது. 1. 2வது, குலம், கோத்திரம், ஜாதி, சம்பிரதாயம் இதெல்லாம் இப்ப தேஞ்சு மறைஞ்சு போய்கிட்டு இருக்கிற விஷயம். இன்னமும் சொல்ல போனா குலத்தை வச்சு குற்றங்குறை பேசுறது சட்டப்படி பெரிய குற்றம். அப்படி பேசுறவங்களுக்கு கடுமையான தண்டனை கூட கிடைக்கும். அப்பா, சாந்தி உங்க சொந்த தங்கச்சியோட பொண்ணு, பரம ஏழை. நல்ல மனசு இருந்தா, இரக்கம் இருந்தா நாம் தானே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். கட்டிக்க போறவன்னா எனக்கு இல்லாத அவமானம் ஆத்திரம் மத்தவங்களுக்கு எதுக்கு? என் சொந்த அத்தையோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத விட எனக்கு வேற மகிழ்ச்சி என்ன இருக்கும்? அதனால உங்களை எல்லாம் ரொம்ப வணங்கி கேட்டுக்கிறேன், இந்த கல்யாணத்தை எப்படியா நடத்தி வைங்க. தயவுசெய்து மறுக்காது. முடிஞ்சதாடா உன் பிரசங்கம்? நான் முடிவா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதா? ஆமா, நான் சொல்றேன், கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். தம்பி, அது தப்பு. ஊர் பகை நல்லதில்ல. அப்பா, என்ன அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி, சாந்தி தான் என் மனைவி. இது கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாதான். ராஜா, ராஜா ராஜா உனக்கு மகன் இல்லடி, போய் தலைய முழுகு. என்னங்க? ஏய், டேய், உன்னை இந்த ஊர் எல்லைக்குள்ள நான் பார்த்தேன், உன் உயிர் இருக்காது. ஐயோ, என்னங்க? நான் இங்க இருக்க தயாரா இல்ல. ராஜா, பார்க்கிறேன். தம்பி, டேய், பார்க்கிறேன். ஏய், தம்பி, போகாத. ஏய், ராஜா, ஏய், தம்பி. விருந்தாளிகள் என்ன சந்தோஷம் தானே? எந்த விசேஷத்துக்காக நாங்க இந்த விருந்து ஏற்பாடு பண்ணோமோ அந்த விசேஷமே நின்னு போச்சு. அப்புறம் என்ன சோத்துக்கா? போயா. அழாதம்மா, எல்லாம் என் வயசுல பிறந்த குடும்பம்மா. அழாதம்மா. பேசாம இருங்க. சாந்தி, அழுகை நிறுத்து. அப்பா, நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே போயிடணும்ப்பா. எங்க போக போறீங்க? நாங்கெல்லாம் கடவுளுடைய குழந்தைங்க. எங்கெங்க இடம் காலியா இருக்கும், எங்கெங்க எதிர்ப்போ இடைஞ்சலும் இல்லாம இருக்கும், அது சுடுகாடா இருந்தாலும் சரி, அங்க போறோம். சாந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன பெத்த உத்தமி, ஒசந்த ஜாதி. எங்க அப்பனுக்கு தான் புத்தி இல்ல. ஆம்பளையா பிறந்துட்டா ஒரு பொம்பளைய காதலிக்கிறேன்னு கட்டாயமா? சேரியில பிறந்து சேத்துல வளர்ந்த இந்த மனுஷனுக்கு ஏன் இந்த பேரா? சாந்தி, புத்தி இருந்தா பெத்ததும் தாய் தத்த மாதிரி தானே செத்திருக்கணும். இல்ல, இது ஈன பிறவி, பழி நிறைஞ்ச பாவ பிறவி. பெத்த சிசுவியாவது கொண்டிருக்கணும். இரண்டையும் செய்யாம பருவ பெண்ணா வளர விட்டு உருவத்தையும் உதிரத்தையும் நெருப்புல போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல வச்சு அதுக்கப்புறம் ஏன் குழி தோண்டி பறிக்க வைக்கணும்? என்ன இது பைத்தியக்காரத்தனம்? அடாது சாந்தி, உங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு குத்தமும் செய்யல. இப்ப உன்னையே எடுத்துக்க, என்ன ஜாதி என்ன குலம்னு கேட்டா என்ன கல்யாணம் செஞ்சு காசப்பட்டேன். சாந்தி, இங்க பாரு, ஜாதி வேதங்கிற கண்மூடித்தனம் எல்லாம் மண்மூடி போய் எத்தனையோ காலமாகி. நான் சொல்றத கேளு, உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காகத்தானே என் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு உங்க கூட வந்திருக்கேன். ஒண்ணுக்கும் உதவாத என்னால உங்க குடும்பத்துக்கு அவமானம் வரக்கூடாது. இப்பவே என்ன பாவம் செய்தேனோ? நான் எவ்வளவு கீழான பிறவி எடுத்திருக்கேன். பெத்தவங்களை விட்டு பிள்ளைய பிரிச்சேங்கிற பழி வேற எனக்கு வரணுமா? தயவு செய்து எங்களை இந்த நடுத்தரவிலேயே விட்டுட்டு நீங்க போயிடுங்க. உங்களுக்கு கோடி கும்பிடு. போயிடுங்க. என்ன மறந்துடுங்க. அப்படி சொல்லு சாந்தி, சொல்லாத. முடியாது, அப்படித்தான் சொல்லுவேன். போயிடுங்க. கொஞ்சம் கூட இறக்கவே இல்லை. உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு. நான் அழியறத பார்த்து ஆனந்தப்படுத்தாலும் இப்படி அடம் பிடிக்கிறேன். நீ உயிரோடி, என் முடிவை நான் பார்த்துக்கிறேன். தம்பி, தம்பி, அத்தா, 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 என்ன மன்னிச்சிருங்க.